ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆட்டோமோட்டிவ் டெக்னீஷியனாக நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு பல ஆயிரம் ருபீஸை சேவ் பண்ண போது அது என்னன்னு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் புதுசாக பைக் கார் வாங்க போகிறீங்களா, இல்லை ஆல்ரெடி உங்கள் வெஹிக்கிள் வாங்கி பிலோ 3 இயர்ஸ் இருக்குது, பேசிக் வாரண்டியில் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போடுறது. பேசிக் வாரண்ட்டி தெரியும், அதனால எக்ஸ்டெண்டட் வாரண்டின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, கம்பெனி சார்பாக கொடுக்குறது தான் பேசிக் வாரண்ட்டி. அது முடிஞ்சு நம்மளோட சைடில் இருந்து நம்மளோட சேஃப்டிக்காக போடுறது தான் இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி. இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வர BS6 வெஹிக்கிள்ஸில் எல்லாமே மேஜராக எலக்ட்ரிக்கல் அண்டு சென்சார் சைட்ஸ் போனோம்னா சென்சார்ஸ் வருது. இதில் இருக்க சென்சார்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட அது லேக்ஸ் கிட்ட வரும். இதே நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போட்டிருந்தீங்கன்னா இதில் எந்த சென்சார் உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணிக்கலாம். பார்ட் 2 வீடியோவில் எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட பாசிட்டிவையும் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.